போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஆஸ் ஏ கிளாஸ் ரூமில் உட்கார மாதிரியே நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு பேனாவோட ஸ்கேலோட உட்காந்துடணும். நான் என்ன நடத்துகிறேனோ அதை அழகாக நீங்கள் ஒரு காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே, குட். இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னன்னாக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்ற ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஆரம்பமே நம்முடைய மெத்தடு ஒரு செயின் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். அதனால் ஒவ்வொரு பார்ட்டையும் நல்லா கவனிச்சிட்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரைட் டவுன், நோட் பண்ணிங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா there are 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். 8 விதமான இது இருக்குது. எப்படி ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கணும், ஒரு கார் ஓட்ட கற்றுக்கணும்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள என்றால் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷில் இந்த கிராமர் கற்றுக்கும் போதும் நம்ம அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடணும். அந்த 8 பார்ட்ஸுடைய நேமை சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நவுன். And then second one, pronoun. And third one, adjective. And fourth one, verb. And fifth one, adverb. And sixth one, preposition. And seventh one, conjunction. And then eighth one, intersection. இந்த 8 பார்ட்ஸை பற்றி இப்போ நம்ம வாட் இஸ் வாட்னு பார்க்க போகிறோம். நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க, நோட்டில் எழுதிங்க. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நவுன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நவுன் எழுதிக்கிங்க. இதுக்கு பக்கத்தில் பெயர் சொல்னு போட்டாங்க. நவுன்ன்றது வந்து தமிழில் அதை பெயர் சொல். அதாவது நாம் சொல்லுகின்ற சொல் ஏதேனும் ஒன்றுடைய பெயரை குறிக்குமே ஆனால் அதுக்கு பேர் தான் நம்ம நவுன்னு சொல்கிறோம். நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட் தட் நேம்ஸ் மே பி எனிதிங். நவுன் என்பது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல். அதனுடைய பெயர் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அது ஒரு நபருடைய பெயராக இருக்கலாம், ஒரு பொருளுடைய பெயராக இருக்கலாம், ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம். அது மொத்தத்தில் நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை ஏதேனும் ஒன்றினுடைய பெயரை குறிக்குதுன்னா அதுதான் நவுனு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நேம்ஸ் ஆஃப் பர்சன், names of things, names of place, அதாவது நபருடைய பெயர்கள், பொருட்களுடைய பெயர்கள், நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், நேம்ஸ் ஆஃப் திங்ஸ், நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ், இடங்களுடைய பெயர்கள். இது மாதிரி நாம் சொல்லக்கூடியது ஏதேனும் ஒன்றுடைய பெயர்களை குறிக்குதுன்னா அதெல்லாம் நவுன் தான். இப்போ நபருடைய பெயர்னு எடுத்துங்களேன். இப்போ ரவி, அது ஒரு நேம். கலா, இதெல்லாம் பேர். இது மாதிரி நபர்களுடைய பெயரை குறித்தாலும் அதை நம்ம நவுன் தான் சொல்கிறோம். நேம்ஸ் ஆஃப் திங்ஸ், பென், பென்சில், நோட்புக், இதெல்லாம் பொருட்களுடைய பெயர்கள். இப்போ நேம் ஆஃப் பிளேசஸ், பண்ருட்டி, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு இடத்துடைய பெயரை குறிக்கிறது, இல்லை பொருளுடைய பெயரை குறிக்கிறது, இல்லை ஒரு நபருடைய பெயரை குறிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பறவையுடைய பெயரை குறிக்கிறது, ஒரு அனிமல்ஸுடைய பெயரை குறிக்கிறது. இந்த மாதிரி ஏதேனும் ஒன்றுடைய பெயரை குறித்தால் அதுக்கு பேர் தான் நவுன். ஓகேங்களா? இப்போ நவுன் என்னன்னு புரிஞ்சிடுச்சிங்களா? நம்ம சொல்கிற சொல் ஏதேனும் உங்களுடைய பெயரை குறித்தா அது நவுன். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பார்ப்போம். இது மாதிரி ஒவ்வொன்றத்தை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு போக போகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து ப்ரோனவுன். இதை எழுதிங்க.